நெக்ஸ்ட் படத்துக்கு நான் இருக்கான்னு அதை அவர் சொல்லியிருக்கு கண்டிப்பா இருக்க சொல்லியிருக்கு. அப்ப அது கேட்க முடியாது. நான் சினிமாவில் இருந்து சினிமாவில் சந்திக்காத ஒரு மேடை இந்த மேடை தான். எல்லா வகையான மேடையும் பார்த்துருக்கேன். இந்த மாதிரியான சக்ஸஸ் மீட்டில் நான் இருந்ததே கிடையாது. என்னோட கேரியரில் அப்படி ஒரு நடந்ததே கிடையாது. அவரை பற்றி ஓகே. ஏழு பண்டாரத்தி எடுப்பான சக்களத்தி சாரி செம்பருத்தி கண்ணாலு என்னை கட்டி கலங்கடிச்ச பாதவெட்டி என் கக்கத்திலே வச்ச துண்ட தோளு மேல விட்டா தோரணையா நான் நடக்க வாலிபத்தை ஏத்தி விட்டா. அந்த கட்டழகி முத்தழகி ரவுட்டு வந்துச்சு ரவுட்டு. தேங்க்யூ சார். சரி விட்டுருங்க. அப்ப கேள்வி கேட்க சொன்னா வேற ஏதாவது கேட்டுருவீங்களா இடக்கணக்கா? இல்ல ஒரு கிட்ட அட்வைஸ் ஒண்ணு கொடுக்கறதுக்கு இல்ல அட்வைஸே விட்டுறேன் நான். ஒரு கேள்வியா? கேள்வி அந்த நான் கேட்கணும்னு நினைச்ச கேள்விக்கு அவர் பதில் கொடுத்திருக்காரு ஏற்கனவே. அதான் நெக்ஸ்ட் படத்துக்கு நான் இருக்கான்னு அதை அவர் சொல்லியிருக்கு கண்டிப்பா இருக்க சொல்லியிருக்கு. அப்ப அது கேட்க முடியாது. எல்லா படத்துலயும் இருக்கு. வேற என்ன கேட்கறது? இல்ல அது கேட்கறது இல்ல அது இல்ல. ஓகே. லால் சார் வந்து இந்த ஏமன் தாத்தா கேரக்டருக்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணது வேற சார். அப்போ யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு நல்ல உயரமாக யானை மாதிரி ஒரு ஆள் வேணும்னு முடிவு பண்ணி யானை எலிஃபெண்ட். அப்போ எனக்கு சண்டைக்கூலி பார்த்து ஞாபகத்துக்கு வந்துச்சு, அப்படி சூஸ் பண்ணது. பட் ஆனால் இந்த படத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு அமித் சார் ஒத்துக்கவே இல்லை. கந்தசாமி யாருன்னு கேட்டார் அமித் சார் வந்து. நான் வந்து லால் சார் அவர் பெரியவராக இருப்பாரு, நான் எப்படி அதில் வந்து அப்படி யோசிச்சுட்டே இருந்தாரு. அப்போ நான் சொன்னேன் சார் இந்த மைண்டாகவே அப்படி பிளான் பண்ணலாம் மேலே கீழேன்னு சொல்லி அப்படி பண்ணி அவனை சூஸ் பண்ணா. படம் பார்த்துட்டு சார் நீ பார்க்கவே இல்லை, மீட் பண்ணவே இல்லைல்ல, 2 சீன் மீட் பண்ணவே இல்லை. இப்படி படம் பார்த்துட்டு கரெக்டாக அமித் சார் தான் ஃபோன் பண்ணி என்ன சொன்னார், லால் சார் கரெக்டாக இருக்காரு. ஆமாம் சூப்பர். எங்களுக்கு ஒரு சீன் கூட இல்லை காம்பினேஷன். ஆனால் நீங்கள் என்னன்னு நான் கொஞ்சம் பயந்துட்டேன் சார். நான் பயந்துட்டேன். ஆப்போசிட்ல நீங்க பண்றீங்கன்னு சொன்ன உடனே நான் பயந்துட்டேன். அதுதான் உண்மை. ரொம்ப நன்றி சொல்லணும் லால் சார். ஏன்னா முதல்ல நான் நன்றி வந்து பைசனை விட கர்ணன் தான் சொன்னேன். கர்ணன் தான் ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன். இதில் பைசன் அவர் தான் கஷ்டப்படுத்தினாரு டேட் இஷ்யூவில். நான் வந்து சீக்கிரம் போகணும்னு சொன்னார். பட் ஆனால் கர்ணனில் ரொம்ப கஷ்டப்படுத்தினேன். சாரி சார், கொரோனா டைமு. இல்லை சார், ஏன்னா மற்ற படங்களில் நான் நடிக்க போகும்போது ப்ரீவியஸ் டேல நான் சீன் எடுத்து படிச்சு டயலாக்ஸ் எல்லாம் பைஹார்ட் பண்ணிட்டு தான் போவோம். மலையாளம் இருந்தா கூட இந்த ஃபர்ஸ்ட் கர்ணனுக்கு வந்த போது அப்படித்தான் ஃபர்ஸ்ட் டே. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படி டயலாக் பைஹார்ட் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. அந்த ஸ்கிரிப்ட்ல இருக்கிற ஒரு டயலாக் கூட ஷூட்டிங் டைம்ல இருக்காது. அவரு ஒவ்வொரு டேக்குக்கும் ஒவ்வொரு டயலாக் சொல்லிட்டு இருக்கு. வித்தியத்துக்கு பைஹார்ட் பண்ணோம். அதோட ரொம்ப இல்லாம சார் நடிச்சு நிறைய முக்கியமான சீன் ஓகே பண்ணிருக்காரு. உண்மை சார். ஏன்னா அவர் டைலாக் ஃபுல்லா வாங்க மாட்டாருன்னு அந்த டைலாக்ல மூட வாங்கிட்டு ஆக்டிங் பண்ணி நான் டைலாக் ஃபில் பண்ணி அப்படி செட் பண்ணோம். ஆனால் அதுக்கப்புறம் புரிஞ்சிடுச்சு எனக்கு. பட் பைசனில் வந்து ரொம்ப ஈஸியாக கேப்சர் பண்ண ரொம்ப நன்றி சார். ஏன்னா நீங்கள் தொடர்ந்து என்னை நம்புறீங்க. மாமனெல்லாம் டக்குன்னு நீங்கள் வந்து கூப்பிட்டோன்னே, ஏன்னா அந்த கேரக்டர் யாருக்கு போகணும்னு தெரியல, கூப்பிட்டோன்னே வந்து எடுத்து கொடுத்தீங்க. உங்கள் டேட் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு நீங்கள் என்ன சொன்னீங்க, எப்படி உங்கள் படத்தில் அனிமல் இருக்குமோ அதே மாதிரி நீ வச்சுக்கோன்னு சொல்லி. நிச்சயமாக என் படத்தில் எல்லா படத்துலையுமே நீங்கள் இருப்பதற்கான முயற்சியை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அது மற்றபடி எனக்கு தெரியல சார். ரொம்ப நன்றி. இவ்வளவு முக்கியமான ஆட்கள் இருக்கும்போது அப்படியே நம்ம வந்து பசுபதி சார் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைச்சிடலாம். பயங்கரமா செல்ஃபி கூட்டங்களுக்கு நடுவில் சிக்கி கொண்டிருக்கும் பசுபதி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஸோ இப்போ ஒவ்வொருத்தரும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ணாங்க. பட் நீங்க இந்த படத்துல வந்து பிரில்லியண்டான பர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. பீயிங் அன் ஆக்டர், லால் சார்னுடைய பர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. அவரை பத்தி ஓகே.
சொல்லிட்டாரு. இல்ல லால் சார் எனக்கு அவரோட அந்த வாய்ஸ் கேட்கும்போது ஒரு வளர்ந்த குழந்தை அப்படி இருக்கும் அந்த வாய்ஸ். ஒரு எல்லாரும் நினைப்பாங்க அது ஒரு போல்டான ஒரு வாய்ஸ் இல்லை, ஆனா அதுக்குள்ள ஒரு குழந்தைத்தனம் இருக்கும். எனக்கு அந்த வாய்ஸ் எப்பவுமே எப்படி அப்படி ஒரு மாதிரி பேசுவார்ல, அது ரொம்ப ரொம்ப கியூட்டா இருக்கும். சில எஸ்பெஷலி கர்ணன் படத்துல அவர் ஒரு அந்த மஞ்சனத்துக்கிட்ட ஒரு 10 ரூபா அடிக்கிற காசு சீன் இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்சது அவர் தான் பண்ண முடியும், வேற யாரும் பண்ண முடியாது. அந்த உருவம், அந்த முகம், அதுக்குள்ள ஒரு குழந்தைத்தனம் இருக்குல்ல, அது அந்த சீன் வந்து ரொம்ப பிடிச்ச சீன் அவர் பண்ணதுல. அது நிறைய படம் பிடிக்கும், பட் அந்த பர்டிகுலர் மாரியோட படங்கள்ல பார்க்கும்போது அந்த படத்துல அந்த சீன் ரொம்ப எனக்கு பிடிச்ச சீன். இந்த படத்துல அவர் கலக்கலன்னு கையிருக்காரு. சூப்பர் சார், சூப்பர் சார், சூப்பர். ஸோ பைசன்ல உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பத்தி நிறைய பேர் பேசியிருக்காங்க, பட் ஆனா உங்களால சீரியஸா ஸ்கிரீன்ல பார்க்க முடியுதா? இல்லை, எப்பவுமே ஒரு டைரக்டருக்கு வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிடுறேன். தேங்க்ஸ் எதுக்குன்னா, நான் ஒரு கிட்டத்தட்ட 20 வருஷம் கடந்துட்டேன் சினிமாவுக்கு வந்து. நான் சினிமாவில் இருந்து சினிமாவில் சந்திக்காத ஒரு மேடை இந்த மேடை தான். எல்லா வகையான மேடையும் பார்த்துருக்கேன். இந்த மாதிரியான சக்ஸஸ் மீட்டில் நான் இருந்ததே கிடையாது. என்னோட கேரியரில் அப்படி ஒரு நடந்ததே கிடையாது. ஏன் எந்த விதத்தில் இந்த மேடை புதுசு? இல்லை, எனக்கு அதில் ஒன்று அமையலை அல்லது இன்ட்ரெஸ்ட் இல்லை, ரெண்டுமே இல்லை. என்னுடைய படம் வெற்றி அடையும் போதும் சரி, அது தோல்வி அடையும் போதும் சரி, நான் பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே தான் இருப்பேன். ஃபஸ்ட் டைம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் ஃபஸ்ட் டைம் ப்ரொமோஷன் சொல்லிட்டு, ப்ரொமோஷன் கூட கிடையாது, ஆடியன்ஸ் மீட்டுன்னு சொல்லி மாறி கூட்டாப்லன்னு தான் போனேன். இப்போவும் மாரிக்காகவும் ரஞ்சித்துக்காகவும் தான் இந்த ஸ்டேஜில் இருக்கேன். அதனால் எனக்கு இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஸ்டேஜ். ரெண்டாவது, நீங்கள் கேட்ட கேள்வி வந்து, ஒரு டைரக்டருக்கு வந்து நான் நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணவே முடியாது. டவுட்டில் இருந்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு அந்த டவுட் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். வெற்றிமாறன் கூட நடிக்கும் பொழுதும் அந்த டவுட் ஒரு 3 நாள் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவர் சொல்லிட்டாரு, என்னை நம்புங்கன்னாரு. அதுக்கப்புறமா விட்டுட்டேன். அவர்கிட்டயாவது 3 நாள் இருந்தது. ஸோ அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸோடு போகும்போது மாறிக்கிட்ட வரும்போது பார்க்கவே இல்லை. அவருக்கு ஓகேனா அவர்கிட்ட கேட்பேன், ஓகேயான்னு. ஓகே சார் பாரு, இல்லை எனக்கு டவுட்டாக இருக்குமே, கரெக்டாக தான் சார் இருக்குது, நீங்கள் போங்க சார் பாரு, வந்துடுவேன். இப்போ நான் என்ன ரசிக்கிறேன்னா, நான் என்ன ரசிக்க மாட்டேன் ஸ்க்ரீனில். இப்போ வடசென்னை பார்க்கும்போது தனுஷை ரசித்து பார்த்துட்டு இருந்தேன். இப்போ இந்த படம் பார்க்கும்போது நான் ஃபஸ்ட்டு ஏற்கனவே சொன்னது தான், ஹீரோவா துருவை வந்து அது அன்பீட்டபிள், அது வந்து பக்கத்துலேயே போக முடியாது. அது எனக்கு தெரியும் அதோட கஷ்டம் என்னன்னு. ஆனால் நான் ஹீரோவை விளக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் ரசித்தது பசுபதி சார் தான். அதை நான் பல தடவை சொல்லிட்டேன், திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் லால் சாரை பொறுத்த மட்டும் எனக்கு ஆப்போசிட் லால் சார்னு சொன்னோடனே பயம் வந்துருச்சு எனக்கு. அந்த ஒரு ஜெய்ஜாண்டிக் ஃபிகர் கிட்ட போய் ஆப்போசிட்டாக நின்று நான் என்ன பண்ண போகிறேன்னு. ஏன்னா அவர் எனக்கு டைரக்டராகவும் ரொம்ப பிடிக்கும், ஆக்டராகவும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவ்வளோ அழகாக சட்டில்டாக பண்ணியிருந்தது. அந்த கன்னை உள்ள சுருகிக்கிட்ட அவர் பேசுறது, இது எல்லாமே நான் இன்னொருத்தவங்களை தான் ரசிப்பேன். நான் இவங்க 2 பேரும் பேசுகிற சீன் இருக்குல்லையா அந்த குளத்தங்கரையில், ஆமாம், அதை ரசித்து பார்த்துக்கிறேங்க. ஏய் அக்காவா வந்து உரிமையோடு வந்து கேட்குற சீன் இருக்குல்ல, உனக்குள்ளே இருக்கா இல்லையா உண்மையை சொல்லு அப்படின்னு. அப்போ இவங்க 2 பேரை ரசிக்கிறேன். அப்போ நானும் அனுபமாவும் நடிக்கும்போது அனுபமாவுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து ரசிக்கிறேன். இப்படி எல்லாரையும் மதனை ரசித்து பார்க்குறேன். நான் என்னையை ரசிக்கலை, நான் அதுக்கு அந்த கொடுப்பனை எனக்கு இல்லை. புரியுதா? எங்களுக்கு இருக்கு. ஓகே, தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. அண்ட் இன்னொன்று, இப்போ நீங்கள் சொன்னீங்க 20 வருடங்களை கடந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நிறைய யங் ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்தாச்சு, சினிமாவும் வெவ்வேறு பரிமாணங்கள், வெவ்வேறு நரேட்டிவ்ஸ் எடுத்தாச்சு. உங்களுடைய டிப்ஸ்னா என்ன? இங்கே நிறைய மாறி அவர்களுடைய ஏரியாஸ் இருக்காங்க. டிப்ஸ் ஒருத்தன் கொடுக்குறான்னா அவன் ஏதோ சினிமாவை கண்டுபிடிச்சதா ஃபீல் பண்ணுறான்னு அர்த்தம். அப்படிலாம் கொடுக்கவே முடியாது யாருக்குமே டிப்ஸு, அப்படிலாம் கொடுக்க முடியாது. மாரிக்கெலாம் டிப்ஸாக கொடுத்தாங்க, ரஞ்சித்துக்கெலாம் டிப்ஸாக கொடுத்தாங்க. ஒரு டைரக்டருக்கு அவங்களுக்குள்ள தோணணும், அவங்க பார்த்த லைஃபு, அவங்க பார்த்த வாழ்வியல், அவங்க எதை சொல்ல நினைக்கிறாங்க அப்படின்னு. அதெல்லாம் சொல்ல முடியாது. டிப்ஸ்னால் ஒன்று கொடுக்கலாம், சக்ஸஸை தூக்கி ஓரமாக வச்சிடணும், நீங்கள் பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும். மணி சார் என்கிட்ட சொன்னார், மணி சார் வந்து ரொம்ப யாருக்கிட்டையும் பேச மாட்டார். அவர் ஒரு ஃபங்க்ஷனில் என்னை பார்த்துட்டு ஆஃப்டர் பருத்தி வீரன் முடித்த உடனே
என் கையை பிடிச்சி நிறுத்திட்டு சொன்னார். நிறைய பத்திரிக்கைக்காரங்க இப்படி நின்றுட்டு இருந்தாங்க. அவர் இப்படி கை வச்சுட்டு என் முகத்தை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், திரும்பி பார்க்காதீங்க, அப்படியே ஓடிக்கிட்டே இருங்க அப்படின்னாரு. அந்த வார்த்தைக்குள்ள வந்து அவ்வளவு அர்த்தம் இருக்கு. அதை நான் காது கொடுத்து கேட்கல. நான் நிறைய திரும்பி பார்த்து நின்றுக்கிட்டே இருந்தேன். நான் அவர் சொன்னதுக்குள்ள அதுதான் டிப்ஸ். மணி சார் எனக்கு சொன்னது தான் நான் வேணா சொல்லலாம் இங்கே இருக்கிற எல்லாருக்கும். திரும்பி பார்க்காதீங்க, ஓடிக்கிட்டே இருங்க, அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். உங்களுடைய ரொம்ப ஸ்பெஷல் மொமெண்ட் இன் பைசன்னா அது என்ன? இல்லை, எல்லாமே ஃபர்ஸ்ட் டே ஷூட்ல இருந்து கதை சொன்னதுல ஆரம்பிச்சுட்டு இருந்து இன்னை வரைக்கும், இன்னைக்கு சக்ஸஸ் மீட்ல மீட் பண்ற வரைக்கும் ஒரு க்ஷணமும் வந்து ப்ரீஷியஸ் மொமெண்ட் தான். அதுக்கு முன்னாடி நான் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த படம் தொடங்கி இன்னைக்கு ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்குள்ள வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் மிகப்பெரிய அன்பு. இங்கே இருக்கிற அத்தனை பேரும் இந்த ப்ரொடக்ஷன் மேல, இந்த ப்ராடக்ட் மேல வச்ச நம்பிக்கை, காதல், இப்படி ஒண்ணுன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த அன்பு தான் இந்த படத்தை இன்னைக்கு இந்த இவ்வளோ உள்ளங்கள் வந்து சேர்ந்து, இந்த அன்பு தான் இன்னைக்கு வந்து இந்த சக்சஸா ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அன்புனா என்ன, வெறும் ஒரு அன்பு அந்த இதில் இல்லை. அன்புங்கிறது ஒர்க்கு, டெடிகேஷன், எவ்ரிதிங் இஸ் இன்க்ளூடட். ஸோ அதோட உச்சம் தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய வெற்றி. இந்த வெற்றி வந்து சாதாரணமாக கிடைச்சல, நம்ம பார்த்துருக்கோம். மிகப்பெரிய உழைப்பு. அண்ட் இன்னொன்று சொன்ன, இப்போ அவர் சொன்னார்ல, நான் எனக்கு அந்த பார்த்து அனுபவிக்கிற நான் பண்ண, எனக்கு அப்படி கிடையவே கிடையாது. என் வேலை என்னன்னா, என்ன கேட்கப்படுதோ அதை கொடுத்துட்டு ஜாலியாக போயிட்டே இருக்க வேலை தான் என் வேலை. நான் அப்படிதான் பார்ப்பேன். மானிட்டர் கூட பார்க்க மாட்டேன். நான் என்ன பண்ணியிருக்கேன் கூட நான் பார்க்க மாட்டேன். அது என் வேலை இல்லை. அது அவங்க ஒருத்தவங்க பார்த்துட்டு இருக்காருல்ல, அவரோட வேலை. அவர் வந்து என்கிட்ட சொன்னாருன்னா நான் செய்வேன், அவ்வளவுதான். என்னுடைய வேலை ரொம்ப 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 குறுகிய இதுல இருக்கும். நான் என் வேலை என்ன சொல்றாங்களோ அதை 100% அவங்க கேட்டதுக்கு கொடுக்கணும், அவ்வளவுதான். அதுலதான் என்னுடைய இதெல்லாம். அதுக்கப்புறம் விட்டீங்கன்னா நான் ஒரு பயங்கர காமெடியன். ஜாலியா சுத்திட்டு இருப்பேன், என்ஜாய் பண்ணுவேன் அந்த மொமெண்ட்டை. நான் அப்படிதான், ரொம்ப சீரியஸ் எல்லாம் இருக்க மாட்டேன். பயங்கர ஜாலியா இருப்பேன், என்ஜாய் பண்ணுவேன் அந்த மொமெண்ட்டை. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். ஒன்ஸ் அகெயின் இந்த ப்ரொடக்ஷன், ரஞ்சித் மாரி, இன்னும் இந்த மாதிரி கூட்டணிகள் நிறைய சேரணும், இன்னும் இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணணும். அதுதான் என்னுடைய ஆசை. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி.